இந்த ராசிக்கு திருமண யோகங்கள் வருமான குருபலன் வருது. அப்போ திருமணம் எப்போ சார் நடக்கும்னு கேட்டிருந்த மகராசிக்கு இதோ வந்து விட்டனே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த ராசிக்கு திருமணம் பண்ணால் கூட ராகுக்கு எது பரிகாரம் கோச்சார ரீதியாக பண்ணணும். குருபலன் இருக்குது, 2ஆம் இடத்தில் ராகு, 8இல் கேது இருப்பதால் திருமணத்தில் தடைபட்ட திருமணங்கள், முடிவாகி வெயிட் பண்ணுறேன்னு சொன்னவங்க, இதெல்லாம் ராகு கேது கோச்சார ரீதியாக கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இப்படி பண்ணால் தான் ரொம்ப நாளாக திருமணம் சம்பந்தம் எதிர்பார்த்த வரன்கள் மனதுக்கு பிடித்த வரனாக வரும். இதில் திருமணத்தில் கொஞ்சம் அசலாக உள்ளூராக காதலாக இதான்னு நிறைய பேருக்கு தன் விருப்ப திருமணம் அமைய வாய்ப்பு உண்டு. அதனால சொல்லுவோம், உங்கள் பையனோ பொண்ணோ கொஞ்சம் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லுங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ நிறைய நாளாக பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் இன்றைக்கி கண்ணீர் வராத அளவு கேட்குறது ஆண் பெண் எல்லோரும் திருமணம் எப்போ, சமூக அந்தஸ்து இல்லாமல். இந்த ராசிக்கு திருமணம் அமைஞ்சப்பறம் தான் சமூக அந்தஸ்தே வரும். எவ்வளோ பெரிய சம்பளம் இருந்தால் கூட திருமணத்துக்கு அப்புறம் தான் உங்கள் ஸ்டேட்டஸே மாறும். அப்போ திருமணத்துக்கு முன் பின்னு சொன்னேன் இல்லையா, அப்போ திருமணத்தை நிச்சயமாக அமைச்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச வரனாக இருக்கும். இதுக்கு ஒரு இறை வழிபாடு தேவை. பொதுவாக 7ஆம் இடம் நீர் வீடாக இருக்குது. புனித சேத்திரங்கள், புனித நீராடுதல், ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு டைம் போயிட்டு வருவேன். ஒவ்வொரு ராசிக்கு வரும். இந்த ராசிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருமண வரன் அமையும். நீர் பாங்கின இடம், காசி ராமேஸ்வரம் மாதிரி ஏதோ ஒரு இடம் சின்ன வயசாக கூட போயிட்டு வாங்க, திருமணம் பாக்கியம் நிச்சயமாக உண்டு.